எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதிமுக எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை திமுகவோட கைக்கூலியான நாம் தமிழர் கட்சியாக கூட இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தான் நல்லது பண்ணுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நாங்களே பண்ணிடுவோம், நாங்கள் பண்ணக்கூடிய ஆள் இருக்கும்போது எதுக்கு புதுசாக ஒரு ஆள் வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட தடை பண்ணுறது, ஏகப்பட்ட கட்டுப்பாடு விதிக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணமே மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டும்தான். இவங்க வாய்ஜாலம் பேசிட்டு, வாய் சவுடால் பேசிட்டு, இவங்க யாராவது ஒருத்தர் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்காது. நாங்கள் பார்த்துக்குறோம், நம்ம தமிழ் மக்களுக்கு நாங்கள் நல்லா கவனிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி தமிழக மக்களை நடுத்தருவில் உட்கார வைக்கிற மாதிரி மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் நிறைவேற்றாமல் கஷ்டப்பட வைக்கக்கூடிய இந்த திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை இவ்வளோ தூரம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட ஈரோடில் 18ஆம் தேதி அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்ததுக்கப்புறமா 84 கண்டிஷன்ஸை தளபதி விஜய் அவர்களுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 84 கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இவங்க எல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இவங்க போய் இவங்க மனு கொடுத்தாங்களா, மனு கொடுக்கலையான்னு யாருக்காச்சும் தெரியுமா? இதை யாராச்சும் கேட்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திமுக ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் கூட்டுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மாதிரி இதனாலுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அனுமதி கோரணும், அனுமதி கடிதம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியாக திமுக மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா ஆளுங்கட்சி? ஆளுங்கட்சி யார்கிட்ட போனாங்க, யார்கிட்ட வராங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் ஆளுங்கட்சிங்காட்டி. விஜய் அவர்களுக்கு கண்டிஷன்ஸ் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை கொடுப்பாங்க. அதனால் அரசியல் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரசுங்கிறத எல்லாத்துக்கும் நியாயமான நேர்மையான அரசாக செயல்படணுமே தவிர, மக்களுடைய பேராதரவு இருக்கக்கூடிய விஜய் அவர்களை முடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் அடக்கிறதுக்கும் திமுக அரசு எந்த விதமான செயல்பாடுகளை கையில் எடுத்தாலுமே அது அவங்களுக்கு ஏதோ பாதகமாக போய் முடியும். மக்கள் தெளிவாக இருக்காங்க, விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தெளிவாக இருக்காங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்களுக்கு விரோத ஆட்சி கொடுக்கக்கூடிய திமுக அரசை அகற்றி விஜய் அவர்களை முதலமைச்சர்